வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பொழுது எல்லாருக்கும் நல்ல பொழுதாக அமையட்டும். வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய வீட்டு வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க. நான் எப்படி அந்த வீட்டு வேலையை செய்கிறேன்னு பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் எங்கள் தோட்டத்தில் மஞ்சள் கலர் கனகாம்பரம் பூத்திருக்கு. அதை டில்லி கனகாம்பரம்னு சொல்லலாம். இந்த கலருக்காக தாங்க இந்த செடியை நாங்கள் வாங்கி வளர்க்குறோம். இது நிறைய பூ பூக்குங்க. எப்படியும் ஒரு 2 முழம் 3 முழம் பூக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முழம் ஆகுங்க. அதுக்கு தான் பறிக்கிறேன். கட்டி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்குது, கலரும் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கலான்ட்டு நான் பறிக்கிறேங்க. இப்போது இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு எங்கள் பொண்ணுக்கிட்ட தான் நான் கொடுக்க போகிறேன். அவள் தான் கட்டி கொடுப்பா. அதுக்கப்புறமா நாங்கள் வச்சுக்குவோம் பாதி பாதி 2 பேருமே. வெய்ய நாள் வந்துடுச்சுங்க. அதனால தான் பூ கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி நிறையா ஊற்றினா பூக்கொன்னு பார்க்குறேன். இந்த பூ காட்டு மல்லிங்க. இது காட்டு மல்லிலையும் வேறு ரகம். இது ரோஸ் கலர்லேயும் இருக்குது. காட்டு மல்லினா வெள்ளையாக இருக்கும். இது ரோஸ் கலர்லேயும் இருக்குது, ரோஸாகவும் இருக்குது. மொட்டு சூப்பராக இருக்குதுங்க. மொட்டாக கிள்ளி வச்சா கட்டி வச்சா சூப்பராக இருக்கும். பூ நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்குது, நல்லா வெள்ளையாக இருக்குது. கீழே இதழில் ரோஸ் கலரும் இருக்குது. சூப்பராக இருக்குது. வாசனை கொஞ்சமாக இருக்குது. வாசனை ரொம்ப இல்லை, கொஞ்சம் வாசனையாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இந்த பூ. அதனால தான் செடி வாங்கி நாங்கள் வளர்க்குறோம். இது கூட நிறைய பூ பூக்குங்க. இது 1 முழம் 2 முழம் பூ பூக்கும். சூப்பராக இருக்கும். பக்கத்தில் கூட யாருன்னா கேட்டாங்கன்னா கொடுப்பேன் நான். பறிச்சுன்னு போயிடுவாங்க. ஒரு கிண்ணம் ஃபுல்லாக ஆச்சுங்க இன்றைக்கி நான் பூ பறித்தது. இப்போ இது சாமிக்காக வளர்க்குறோம். அரளி பூச்செடி, சிகப்பு கலர். சாமிக்காக முருகருக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கி வளர்க்குறேங்க இதை. எங்கள் வாழை மரத்தில் வாழை கொலை காய்ச்சி இருந்தது. அதை தான் இன்றைக்கி நாங்கள் பழுத்துடுச்சுங்க. அது நல்லா மரத்துலேயே. இன்னும் 2 நாள் கட் பண்ணி அதை வெட்டி கோணியில் கட்டி வைக்க சொன்னாங்க. அதை கட்டி வச்சோம்னா பழுத்துரும், சுத்தமாக ஃபுல்லாக பழுத்துரும் சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி தாங்க எங்கள் வீட்டில் வெட்டிட்டாங்க. இப்போ நாங்கள் அதை கோணின்னா அந்த சாக்கு கோணி இருக்குது பாருங்கள், சணல் கோணி. அந்த கோணியில் கட்டி வச்சா தான் அது நல்லா பழுக்கும். பிளாஸ்டிக் கோணில் கட்டி வச்சா அனல் அடிச்சிடும்னு சொன்னாங்க. இது அந்த வாழை கொலையை வெட்டிட்டோம் இல்லைங்க, அதுடைய தண்டு. இது மரத்துலேருந்து தண்டு வெட்டி வச்சுருக்கிறேன் உரித்து. அது யாருன்னா கேட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். நானும் கொஞ்சம் செய்வேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுப்பேன். அவங்களும் செய்வாங்க. இது செம்பருத்தி பூச்செடிங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது இதுவும் சாமிக்காக தான் வாங்கி வச்சேன் இந்த செடி. சாமிக்கு வைப்போம். வெள்ளிக்கிழமை விசேஷ நாளில் சாமிக்கு பறித்து வைப்போம். நாங்களும் எங்கன்னா வெளியே போனோம்னா, கடைக்கு எங்கன்னா ஊருக்கு கோவிலுக்கு போனோம்னா இதை தான் பறித்து வச்சுன்னு போவோங்க. சூப்பராக பூத்துருந்ததுங்க. இந்த வெயில் டைமில் நிறைய பூ, ஒரு 30 பூக்கு இருக்குதுங்க செடியில். இன்றைக்கி நாங்கள் கிள்ளலை. இன்றைக்கி சண்டே, ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால இன்றைக்கி நாங்கள் பறிக்கலைங்க பூவை. அப்படியே தான் இருக்குது செடியில். இது வாழை கொலை. இதை தாங்க இந்த கோணியில் தாங்க கட்டி வச்சுருக்கிறேன். இன்னும் 2 நாள் போயிடுச்சுன்னா பழுத்துரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா பார்க்கலாம். இன்றைக்கி சேர்ந்த துணியெல்லாம், அழுக்கு துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக மிஷினில் போட்டு துவைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எடுத்து அலசணுன்னு கூடையிலே வச்சுருக்கிறேன். இந்த துணியெல்லாம் துவைக்கணுங்க. இப்போ இந்த பாத்திரம்லாம் கழுவணும். இதில் நைட்டு அழுக்கான பாத்திரங்க. இப்போ நான் கழுவணுங்க. மணி பார்த்திங்கன்னா 9 மணி ஆகிப்போச்சு.
வெயில் வந்துடுச்சு. நான் வந்து கழுவணும், இதெல்லாம் கழுவி எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுருவேன். இப்போ எங்கள் பப்பாளி மரத்தில் பார்த்திங்கன்னா பழம் சூப்பராக பழுத்து இருந்ததுங்க. மரத்துலேயே பழுத்து இருந்தது. ஒன்று வந்து பழுத்து கீழே விழுந்துட்டு இருந்தது. அதை எடுத்துன்னு வந்துட்டேங்க நான். சின்ன பழமாக தான் இருந்தது. இது வந்து புளி வந்து நான் எடுத்துன்னு வந்து காய வச்சுருக்கிறேங்க. இதை வந்து உரிச்சிட்டு கொட்டை எடுக்கணும். புளி வந்து நல்லா காஞ்சால் தான் கொட்டை எடுக்க முடியும். அதனால் காய வச்சுருக்கிறேன். இது வந்து எங்கள் பப்பாளி பழம் நல்லா சின்ன பழமாக இருந்தாலும் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்டு பார்த்தோம் நாங்கள். ரொம்ப தித்திப்பாக இருந்தது. விதைலாம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பழுத்துட்டு மரத்துலேருந்து கீழே இந்த எங்கள் மட்டை இருக்குது, தென்னை மட்டை, அது மேலே விழுந்துட்டு இருந்தது. நான் இன்றைக்கி தாங்க பார்த்து எடுத்துன்னு வந்தேன். இப்போ வந்து இன்றைக்கி காலையில் மீன் வாங்கினேங்க. பாறை மீனும் கவலை மீனும் தான் வந்தது. கவலை மீன் ரொம்ப சின்னதாக இருந்தது, அதனால் அதை வாங்கலை. இது வந்து 1/2 கிலோ 150 ரூபான்னு கொடுத்தாங்க. நான் 1/2 கிலோ தாங்க வாங்கினேன். இது வந்து தலை வால் போட்டு குழம்பு வச்சுட்டேன். சாப்பாடு வடிச்சிட்டேங்க. சூடாக சாப்பாடு வடிச்சிட்டேன். பெரிய பீஸ்லாம் போட்டு ஊற வச்சு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சு வறுத்துட்டேங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கொடுக்குறேன். 2 வறுத்த மீனும் குழம்பு கொஞ்சம் போட்டு சாப்பாடு வச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே தரேன் மதிய சாப்பாடு. மீன் வந்து தோல் எடுக்க சொன்னாங்கங்க. அவர் எடுக்க சொன்னார் மீன்கார். எனக்கு எடுக்க தெரியல, அப்படியே கட் பண்ணியே போட்டேன். நாங்கள் சாப்பிடும் போது எடுத்துட்டோம். சாப்பிட்டு புளியம்பழம் எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வெய்ய டைமில் தான் காற்று அடிச்சதுன்னா புளியம்பழம்லாம் கீழே கொட்டுங்க. காற்றுல கீழே வந்து விழுந்துடும். அதை தான் நாங்கள் எடுக்க போயிருக்கிறேன். கொஞ்சமாக தாங்க விழுந்துருக்குது இந்த முறை. இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் எடுத்தேன். மரத்துலேயே பழுத்த பழமும் இருந்தது, காய் செம்பழம் எல்லாம் தான் இருந்தது. நான் ஒன்று ஒன்றா பார்த்து பறிச்சின்னு வந்தேங்க. சூப்பராக இருந்ததுங்க. பழம் புதுசாக இருந்தது, அப்படி ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது பழம். எனக்கு எட்டின வரைக்கும் எட்டுச்சு. மரம் பெரிய மரம் தான், 2 மரம் இருக்கும். அதில் வந்து எனக்கு எட்டின அளவுக்கு நான் பறித்தேன். நல்லா புளிப்பாக இருந்ததுங்க. பழம் சூப்பராக இருக்கும், குழம்புக்கு நல்லா இருக்கும். மரத்திலே பழுத்துட்டு இருக்குங்க இந்த பழம். அதை தான் பறித்து பார்த்தேன். சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்டு பார்த்தேன், அங்கேயே சூப்பராக இருந்தது, புளிப்பாக இருந்தது. சாப்பிட்டா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சூப்பராக இருக்குதுங்க. இங்கே நல்ல வெயில் டைம் தான். மணி 3 மணிக்கிட்ட ஆகிப்போச்சு. அப்போ தான் போயிட்டு நாங்கள் வந்து அதை எடுத்துன்னு வந்தோம். பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.